அகழாய்வு அறிக்கையை உடனே வெளியிடக் கோரி கீழடி அருங்காட்சியகம் அருகே தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தினர் பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு நிகரார் செய்தியாளர் கணேசன். கணேசன், வணக்கம். விவரங்கள். கீழடி அகழாய்வு அறிக்கையை திருத்தமின்றி உடனடியாக வெளியிட வலியுறுத்தி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் சார்பாக கீழடி அருங்காட்சியக வாசல் முன் இன்று காலை 10 மணிக்கு பட்டினி போராட்டம் தொடங்கியது. ஒன்றிய அரசின் சார்பாக கடந்த 2014-15ஆம் ஆண்டு அமர்நாத் ராமகிருஷ்ணன் தலைமையில் கீழடியில் 1ஆம் கட்ட அகழாய்வு நடந்தது. அதனைத் தொடர்ந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் 2ஆம் கட்ட அகழாய்வும் நடந்தது. இது குறித்த அகழாய்விற்கு கடந்த 2023ஆம் ஆண்டு அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஒன்றிய தொழில்துறையினர் சமர்ப்பித்தார். ஆனால் 982 பக்க ஆய்வறிக்கையை சமர்ப்பித்த போது இதில் சில மாற்றங்கள் செய்யும்படி இந்திய தொழில்துறை உத்தரவிட்டது. ஆனால் தனது ஆய்வறிக்கையில் குறிப்பிட்ட காலங்கள் மற்றும் அனைத்துமே சரியானது என்றும் அதில் திருத்தம் எதுவும் மேற்கொள்ள முடியாது என்றும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் மறுத்துவிட்டார். அவர்களுக்கு திருத்தமின்றி அந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் வெளியிட்ட ஆய்வறிக்கையை வெளியிட வலியுறுத்தி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம் சார்பில் இன்று கீழடி அருங்காட்சியக வாசல் முன் பட்டினி போராட்டம் தொடங்கியுள்ளது. காலை 10 மணிக்கு தொடங்கிய போராட்டம் மாலை 5 மணி வரை நடைபெற்றுள்ளது. கீழடி அகழாய்வு அறிக்கையில் தான் மேற்கொண்ட தொல்லியல் ஆய்வுகள் அனைத்துமே ஒத்துக்கொண்டவை என்றும் அதில் எந்த மாற்றம் செய்ய இயலாது என்றும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி கணேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.